குட் மார்னிங் கோடை. கொடைக்கானல்ல இருக்கிற டாப் 10 பிளேசஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ? இதோட டைமிங் என்னென்ன? என்ன மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே சுத்தி பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதை விட நமக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா பண்றப்போ கொடைக்கானல்லையே ஃபர்ஸ்ட்டாக பார்க்க வேண்டிய இடம் போட் ஹவுஸ். இங்கே வந்து 4 விதமான என்ட்ரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து 3 என்ட்ரன்ஸ் மட்டும் இப்போ வந்து செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த போட்டை சுற்றி வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு ரோடை வந்து அமைஞ்சிருக்கும். இந்த போட்டை சுற்றி வந்து ஹவர் சைக்கிள்லாம் இருக்கும். அந்த ஹவர் சைக்கிளை வாடகை எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து ரவுண்டெல்லாம் சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டிங்கும் இந்த இடத்துல போவாங்கன்றது இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இங்கே வந்து என்னெல்லாம் போட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெடல் போட் இருக்குது, ரோ போட் இருக்குது. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ரோ போட் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இதோட சார்ஜ் வந்து 500 ருபீஸ் வந்து 6 பேர் போகலாம். இங்கே வந்து லேடிஸ்க்காக சைக்கிள் இருக்கும், கிட்ஸுக்காக இருக்கும், ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டபுள் பெடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளுமே இங்கே வச்சிருப்பாங்க. இது எல்லா சைக்கிளுக்கும் வந்து ஒரு விதமாக வந்து கட்டணம் வந்து அமைச்சிருக்காங்க. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டியிலன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ரெண்டாவதா கொடைக்கானல்லையே முக்கியமான பிளேஸ் தாங்க பார்க்க போறோம். பூம்பாறை கிராமம். 3000 வருஷமா வந்து அந்த கிராமம் இன்னும் கூட வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்கே வந்து மலைவாழ் மக்கள் வந்து இப்போ இருக்கிற கல்ச்சர் மக்கள் வரைக்கும் வந்து அந்த கிராமத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த கிராமம் அமைஞ்சிருக்குங்க. கொடைக்கானல் மலைக்கு பின்னாடி ஒரு அழகான ஊர், 3000 வருஷ பழமையான கிராமம், மேகங்களுக்கு இடையே இருக்கிற சூழ்நிலை, கோவில் தெரு, அதில் ஒரு திருவிழா, குட்டியாக வந்து ஒரு மார்க்கெட் ஏரியா. அங்கே வந்து கெமிக்கலே இல்லாமல் இயற்கையாகவே வந்து பழுக்க வைத்த பழங்கள், காய்கறிகள், அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக கிடைக்கிற ஒரு வெள்ளை பூண்டு. சரி, இப்போ நம்ம பூம்பாறைக்கு எதுக்கு போறோம்? வெள்ளை பூண்டு வாங்குறதுக்கு அப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். காலையில ஒரு பூண்டு, ராத்திரி ஒரு பூண்டு சாப்பிட்டா 100 வருஷம் உயிரோட இருக்கலாம்னு எங்க தாத்தா சொல்வார். வாழ்க்கையில சில விஷயங்களை வெள்ளை பூண்டால கூட காப்பாற்ற முடியாது. தேர்ட் பிளேஸ் டு விசிட். கொடைக்கானலே நம்ம பார்க்க வேண்டிய 2 வாட்டர் ஃபால்ஸ். இன்னைக்கு நம்ம 2 விதமான ஃபால்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பாம்பர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஃபால்ஸாக இல்லைன்னா கூட சின்ன ஓட மாதிரி தண்ணி கொட்டினாலுமே அது முன்னாடி நின்று நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேக் சைடு வியூ வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்குங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அதுவே லொக்கேஷனில் கரெக்டாக கொண்டாந்து விட்டுரும். இதுக்கு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கணல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வில்லேஜ் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஸ்டோட வந்து கலந்துருக்கும். இங்கே வந்து ஒரு 4 கடை மட்டும்தான் இருக்கும், டீ கடை, பஜ்ஜி கடை அந்த மாதிரி. அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கீழே இந்த மாதிரி இறங்கி போனோம் அப்படின்னா அங்கே தான் வந்து ஃபால்ஸ் இருக்குங்க. நான் போகும்போது சரியான மழை அப்படின்றதுனால ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு போகல. அவங்கள வந்து கார்லேயே உட்கார வச்சுட்டு நான் மட்டும் தான் கீழே இறங்கி வந்தேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஃபோர்த் நம்ம பார்க்க வேண்டியது கோக்கர்ஸ் வாக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக் அப்படின்ற ஒரு அழகான பிளேஸ் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இது என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 ருபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது வேணும்னு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்குமே வந்து செப்பரேட்டாக ஆளுங்களாம் இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து வியூ பாயிண்ட் தாங்க. ஒரு அழகான கிராமம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மிஸ்ட், அந்த க்ளவுடெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் கிராமத்தையே க்ளோஸ் பண்ணும், மறுபடியும் ஓப்பன் பண்ணும். இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த ஒரே ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காகவே வந்து இந்த பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தோணுங்க. இந்த மாதிரி அழகான பிளேஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஃபிஃப்த் பிளேஸ் டு விசிட் பிரையாண்ட் பார்க். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக் ஆப்போசிட்டில் இருக்கிற பிரையாண்ட் பார்க் தான் பார்க்க போகிறோம். இதோட என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 30 ருபீஸும் சில்ட்ரனுக்கு வந்து 15 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. பட் நான் கோக்கர்ஸ் வாக் வந்ததுனால அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே வந்துட்டேன். இந்த வழியாக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போகிற வழியில் செடி, மரம் அழகாகவே இருக்கும். அதெல்லாமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். இன்னொரு என்ட்ரன்ஸில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அட்மாஸ்பியரே வந்து வேறு மாதிரி அழகாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரையாண்ட் பார்க் தான் வந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் ஷோவே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 6வது நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ட்ரெண்டிங்கான குணா கேவ் தாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. சுபாஷே எப்படியா தப்பிச்சு வந்துரு சுபாஷே.
இன்னைக்கு நம்ம கொடைக்கானல்ல இருக்கிற குணா குகை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். இதோட என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹10 தான் சார்ஜ் பண்றாங்க. நாங்க வந்து 3 பேர் வந்ததால 3 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்டர் ஆயிட்டோம். இங்க வந்து கொடைக்கானல்ல என்னதான் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருந்தாலுமே கூட குணா குகை அப்படின்றது ஒரு ஹிஸ்டரி பிளேஸ், கண்டிப்பா பார்க்காம வர முடியாது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே வந்து ஊட்டி கொடைக்கானல்ன்றது ரொம்பவே ஃபேமஸான பிளேசஸா இருந்தது. மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் பிளேஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து எல்லாருமே வந்து கொடைக்கானல் நோக்கி வந்து படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. 7வது பிளேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கொடைக்கானல்ல நாங்க எங்க ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்றத ஷார்ட்டா காட்டுறேன். குட் மார்னிங் கோடை. இங்க கொடைக்கானல்ல வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. உள்ள என்ட்ரு ஆனவொன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கும். எங்க பார்த்தாலும் ஹோட்டல்ஸா இருக்கும். பட் எங்க தங்கலாம், எங்க தங்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம். தங்கக்கூடாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்கு. அதை வந்து நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன். பட் நாங்க எங்க ஸ்டே பண்ணோம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? 7வது நம்ம பார்க்க போறது மோயர் பாயிண்ட். மோயர் பாயிண்ட்ன்றது அப்படின்றது கொடைக்கானலே ஒரு முக்கியமான பிளேஸா இருக்கு. நீங்க வந்து எது பாக்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த பிளேஸ் பாத்துருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா வந்து கார் பார்க்கிங். இங்க வந்து நம்ம காரை பார்க் பண்ணிட்டு சுத்தி இருக்கிற கடைகளை வந்து ஏதாவது தேவைன்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உள்ள என்ட்ரு ஆனோம் அப்படின்னா வந்து ₹10 தான் டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. நாங்க வந்து 3 பேர் போனதுனால 3 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்ட்ரு ஆயிட்டோம். வெல்கம் பேக், நான் சித்திக். இது உங்க ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். இந்த பிளேஸ்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிஸ்ட் கிளவுட் வந்து ரொம்பவே வந்து அழகா இருக்கும். வாங்க நான் மேலே போய் காட்டுறேன். இந்த பிளேஸ்ல வந்து அந்த மிஸ்ட் கிளவுட்ன்றது வந்து ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ½ ஹவருக்கு வந்து மறைச்சிடும், இல்லாட்டி ஒரு 1/4 ஹவருக்கு மறைச்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து அது எல்லாமே வந்து கிளியர் ஆகும். பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கும். கூட்டம் கூட்டமா மக்கள்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. 8வது நம்ம பார்க்க போறது ஃபைன் ஃபாரஸ்ட். ரோட்லயே ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா ஃபைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வரும். இதோட என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ₹10 தான். இதே மாதிரி ஏற்கனவே ஊட்டியில கூட நம்ம ஃபைன் ஃபாரஸ்ட் பார்த்துருக்கோம். இங்க வந்து ரொம்பவே வந்து பார்க்கறது நல்லா இருக்கும். நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் வந்து இங்க மூவி ஷூட்டிங்ஸ்லாம் கூட எடுத்திருக்காங்க. இங்க வந்து ஹார்ஸ் ரைடுமே கூட இருக்கு. ஹார்ஸ் ரைடுக்கு வந்து ஒருத்தர் போனோம் அப்படின்னா வந்து ₹200 சார்ஜ் பண்றாங்க. 2 பேரா போனோம் அப்படின்னா வெறும் ₹300 தான் சார்ஜ் பண்றாங்க. நாங்கள் வந்து ட்ரை பண்ணல, பட் நீங்கள் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. பட் ஊட்டிக்கும் இதுக்கும் கம்பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து கொஞ்சம் டவுனாக போவோம். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து நம்ம பள்ளத்தில் இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை, கொஞ்சம் ரோட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த பிளேஸ் பார்க்கலாம். 9th place to visit பில்லர் ராக்ஸ். இதோட என்ட்ரி டிக்கெட்டுமே வந்து ₹10 தான். என்ன ப்ரோ எல்லாமே வந்து ₹10 தான் சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த ரோட்ல இருக்கிற பார்க்குற பிளேசஸ் எல்லாமே வந்து ₹10 தான் என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. இது வந்து பில்லர் ராக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள என்ட்ரு ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு 3 சிலை வந்து வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த பிளேஸ் எப்போ பார்க்க வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிமூட்டமே இல்லாத நேரமாக பார்த்து, மிஸ்ட் கிளவுட் எதுவுமே இல்லாத நேரத்தில் தான் வந்து பார்க்க வரணும். ஏன்னா இதோட பேக் சைடில் வந்து நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெரிய மலை வந்து ஒரு 3 மலை வந்து தெரியும் பார்க்கறதுக்கு. நானும் வந்து சுற்றி எல்லா இடமும் பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாகவே வந்து க்ளவுடாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மலை வந்து தெரியவே இல்லை. நீங்கள் வந்து க்ளவுட் இல்லாத நேரத்தில் போங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க அந்த பிளேஸ் பார்க்க போகலாம். 10வது நம்ம பார்க்க போகிறது கிரீன் வல்லே. இதோட முடியலங்க, இன்னும் 2 பிளேஸ் கூட பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது நம்ம என்ன பிளேஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கிரீன் வல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பசுமை பள்ளத்தாக்கு. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து 3 குதிரையெல்லாம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. கொடைக்கானல் நகராட்சி பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. இதுக்குள்ளே தான் வந்து போனால் நம்ம வந்து பசுமை பள்ளத்தாக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் கடைங்கள்லாம் கூட இருக்குது. நீங்கள் எங்கேயாவது கொடைக்கானல் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணுங்கள். சாக்லேட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணோம்னா சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தைலம் பர்ச்சேஸ் பண்ணோம். எதுவும் தெரியல, எல்லாம் வெள்ளையாக இருக்குது. இதை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டிய 2 பிளேஸ் வந்து சில்வர் ஃபால்ஸ் அண்ட் டம்டம் பாறை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொடைக்கானலியே முக்கியமான 2 பிளேஸ் அங்க பார்க்க போறோம். அதுல ஒண்ணு வந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா என்று அழைக்கப்படுற சில்வர் ஃபால்ஸ் தாங்க. கொடைக்கானலுக்குள்ள யார் வந்தாலுமே வந்து வெல்கம் பண்றதுமே இந்த ஃபால்ஸ் தான். அதே சமயத்துல கொடைக்கானல் சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போது வந்து வழி அனுப்பி வைக்கிறதுமே இந்த ஃபால்ஸ் தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு முன்னாடி 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மெயின் ரோட்லயே அமைஞ்சிருக்கதான் அதுக்கு காரணங்க. இது வந்து 2010ல முகமது இப்ராஹிம் அவர்களால் வந்து திறக்கப்பட்டது. 2019ல வினய் அவர்களால் வந்து மேம்படுத்தப்பட்டது. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் வந்து சுற்றுலா தலத்தை யார் வந்தாலுமே சரி எல்லா மக்களுமே வந்து இந்த ஃபால்ஸ் வந்து கண்டிப்பா பார்த்துட்டு போறாங்க. வெல்கம் பேக், நான் சித்திக். இது உங்க ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. 2வது நம்ம என்ன பிளேஸ் பார்க்க போறோம்னா டம்டம் பாறை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. இது வந்து ஒரு அழகான வியூ பாயிண்ட் தாங்க. இது வந்து யார் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை தான் வந்து கண்ட்ரோலில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க.
வீடியோவில் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுன்னு தெரியல. ஸோ நாங்கள் நேரில் பார்க்கும்போது அந்த அருவி கொட்டுறது வந்து ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. இது வந்து நம்ம கீழே இருந்துமே பார்க்கலாம். அதே சமயத்தில் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்துமே இந்த வியூ பார்க்கலாம். பக்கத்துலேயே தான் வந்து மஞ்சளாறு டேமுமே இருக்குது. ஸோ இதோட என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 10 rupees வந்து தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து, அதாவது கொடைக்கானல்ல இருந்து திண்டுக்கல் போகிற வழியில தான் இருக்குது. மலையிலேருந்து கீழே இறங்கும்போது இன் பிட்வீனில் தான் இருக்குது. கொடைக்கானலை சுற்றி பார்க்கறதுக்கு இதுதான் சரியான நேரமாக இருக்கும். கொடைக்கானலுடைய டாப் 12 பிளேசஸ் வந்து உங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற பிளேசஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.